ஹாய்மா, வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் உங்கள் மேலே இப்போ என்ன மாதிரியான இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து கலெக்டிவ் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் பர்சனை மனசில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, மேபி ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சம்திங் அது மணி ரிலேட்டடாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நாட் ஷுவர், எதுனாலும் ஓகே. ஓகே, காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட சில மூட் ஸ்விங் உங்கள் பர்சனுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, உங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி போய் அவங்கக்கிட்ட இது பண்ணாதீங்க. ஓகேங்களா? மேபி வந்து நீங்கள் அடிக்கடி அவங்கக்கிட்ட போய் இது பண்ணுறது கூட சில சமயம் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் சூனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்களே கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட சைடில் ஃபீலிங்காக இருக்கும். இருந்தாலும் அவங்களோட சைட்லேருந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு மல்டி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, பட் ஆனால் ஸ்விங்காக இருக்கும்போது நீங்கள் அடிக்கடி போய் பேசாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன சொல்கிறது, மற்ற விஷயத்தோடு சேர்ந்து உங்களையுமே சில டைம் வந்து அவங்க எப்படி எப்படி நினைக்கிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸாக நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் ப்ளாக்டாக இருக்கணும்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபீலிங். ஓகேவா? அவங்க கொஞ்சம் லோன்லியாக, கொஞ்சம் அவங்க சேஃப் ஜோனில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, பட் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் போய் பேசுகிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப வந்து இதாக இருக்கும். இதுன்னு கிடையாது, மல்டி விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில டைம் வந்து நீங்கள் கூட அவங்கள புரிஞ்சிக்காமல் ஒரு மாதிரி இது பண்ணலாம். ஸோ அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே தான். பட் இருந்தாலும் அவங்களுக்கு பர்சனலாக ஏதாவது விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எதுனாலும் ஓகே. அது கூட சேர்ந்து நீங்களும் அவங்கக்கிட்ட வந்து ஏதாவது சொல்கிறீங்களோ இல்லை ஃபைட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நடந்துக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஆல்ரெடி நீங்கள் ஃபைட்ஸ் கூட போட்டுட்டு 2 பேரும் பிளாக் சிச்சுவேஷன்ஸில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ உங்கள் பர்சன் இப்போ டெம்பரரியாக வந்து ஒரு நோ கான்டாக்ட்னு சொல்கிறத விட அவங்களோட லிமிட்டில் இப்போ இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கிறாங்க. ஓகே, மாற்றி மாற்றி இருந்துட்டால் கூட அவங்களுமே ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகே, உங்ககிட்ட ஃபைட் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க, ஃபைட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள் மன கஷ்டங்கள் பண்ணியிருந்தாங்க, உங்ககிட்ட ஏதாவது பண்ணியிருந்தாங்க கூட அவங்க திருப்பி உங்களோட கான்வர்சேஷனை எதிர்பார்க்க தான் செய்வாங்க. பட் நீங்கள் பேசும்போது என்னதோ வந்து ஒரு சம்திங் ஏதாவது ஒரு இரிட்டேஷன் இருக்கிற மாதிரியோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி உங்ககிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு சண்டை போட்டுட்டு இப்போ வந்து நீங்களும் அவங்கள பிளாக் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களும் உங்களை பிளாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது பிளாக்னா ஃபுல் பிளாக் கிடையாது, மேபி பேசாமல் கூட இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போவுமே அவங்க உங்களோட இதை வந்து எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்க தான் செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். வெளிக்காட்டல் அப்படின்றதுக்காக இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மேபி அவங்க வந்து மாறி மாறி, அதாவது ஒன் டைம் வந்து எப்படி இருப்பாங்க, இன்னொரு டைம் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி குணம் உள்ள பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ரீச் பண்ணும்போது அவங்க பெருசாக அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏதாவது திட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு மனசில் இருக்குது. மேபி ஒரு கிளியர் கான்வர்சேஷன் கொடுக்கணும்னு நினைக்கலாம். ஒரு வந்து சாலிட் ஒரு சாரின்னு சொல்கிறத விட ஒரு சாஃப்டாக பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே டீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேவா?
மேபி ஏதோ ஒரு பிடிவாதத்தால் கூட உங்ககிட்ட உங்களுக்குள்ள ஒரு இது நடந்திருக்கலாம். 2 பேரும் ஒரே விஷயத்த எடுத்திருப்பீங்க. ஒரே விஷயம்னு சொல்றத விட, ஒரு ஆள் எடுத்த விஷயத்தினால ஒரு ஆளுக்கு வந்து சில டிசப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்கும். பிடிக்காம போயிருக்கும். அந்த ஆர்கியூமெண்ட் ரிலேட்டடாக காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த மாதிரி போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே. திருப்பி ஜாயிண்ட் ஆகணும்னு விருப்பப்படுறாங்க. ஓகேவா? திருப்பி அந்த ஜாயினிங் வேணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்கள் பர்சனோட ஃபீலிங் தான். என்ன தான் அதாவது இந்த மைண்டு டிஸ்டர்பாக அந்த மாதிரி இருக்கிறாங்க, டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. மேபி இதுக்கு முன்னாடி நீங்களே போய் பேசி வந்து அவங்க உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்குது. ஓகேவா? வெளி தோற்றத்துக்கு அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா கூட, ஓகேவா, அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து மன ரீதியாக வந்து சில கான்வர்சேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. என்ன தான் ஒன்று குட்டியாக வரணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சின்ன ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஓகேவா? பட் என்னதான் அவங்க ஒரு விஷயங்கள் ரெக்கவர் ஆகணும், அவங்க கொஞ்சம் சரியாகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சில விஷயங்கள் தெளிவாக எடுக்கணும், முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ ஒரு மேஜர் சேஞ்சை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. மேபி உங்கள் பர்சன் நிறைய யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வந்து சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து ரொம்ப லோன்லியாக நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிவிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் கூட சில விஷயங்களை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெஸ்ட்லெஸ்ஸாக கூட இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தேடுதல் எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். இருந்தாலும் வந்து ரொம்ப ஓப்பன் அப் பண்ணாமல், என்ன சொல்கிறதுக்கு, ரொம்ப ஓப்பன் அப் பண்ணாமல் அப்படியே அவங்களோட மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. மனசில் இருக்கும், பட் அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம்லாம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஃபீலிங் ரிலேட்டடாக கேட்டிங்க அப்படின்னா, பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். மேபி வந்து சேர்ந்து இருந்திருந்தீங்க, இல்லை வந்து அந்த மாதிரி டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி வேணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்கள் பர்சனோட சைடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. பட் ஏதோ ஒரு சம் சிச்சுவேஷன்ஸ்னால இப்போ உங்ககிட்ட ஹாஷாவோ ஏதோ ஒரு விஷயம் பர்சனலாக ஏதாவது இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் நீங்களே பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க ஒரு லிமிடேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்க தேட தான் செய்வாங்க, இல்லைன்னு கிடையாது. அது ஒரு மாதிரிப்பட்ட மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே. உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து உங்கள் பர்சன் இப்போ என்ன அதாவது இது வந்து ஃபுல் டைம் டிசிஷன் கிடையாது. இந்த டெம்ப்ரரி பீரியடில் வந்து உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாக அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, உங்கள் பர்சன் என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே. ஸோ கம்யூனிகேஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க இப்போதைக்கு டெம்ப்ரரியாக என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கம்யூனிகேஷன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று. ஓகே. உங்களோட அன்பாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், அந்த பாண்டிங் வந்து திருப்பி வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது உங்கள் பர்சனோட சைடில் இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே. பிகாஸ் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சொல்கிறது, நாளுக்கு நாள் வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து லிட்டில் பிட் குறைஞ்சிட்டே போகுதோ, அதாவது அது வந்து இப்படியே விட்டால் ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு போயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பார்த்துட்ருக்க வியூவர் வந்து நீங்கள் பெருசாக அவங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்ஸோ எதுவும் பண்ணலை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்பவே வந்து சேஃப் ஜோனில் இருக்கீங்க. அவங்க எப்படி சேஃப் ஜோனில் இருக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சேஃப் ஜோனில் தான் இருக்கிறீங்க அப்படின்றது உங்கள் பர்சனுக்கு டெஃபினட்டாக ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாக சின்னதாக ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா அவங்க இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி திங்க் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஓகே. நீங்கள் அவங்கள பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஓகே.
நீங்களும் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கிறீங்க. எப்படி சொல்கிறதுக்கு, அவங்களும் ஒரு பிடிவாரத்தில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, நானும் ஒரு பிடிவாரத்தில் பிடிச்சிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த பிடிவாரத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மல் மோடுக்கு வருவோம். ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோனுக்கு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து இப்போது டெம்பரரியாக இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி டிசைட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நீங்களுமே பிளாக்னா ஃபுல் பிளாக் கிடையாது, பேசாமல் அமைதியாக இருக்கிறது. ஓகேவா? அதுதான் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்மளோட லிமிட்டேஷன்ஸை விட்டுட்டு வரட்டும், பேசுவோம் அப்படின்றது தான். இல்லை நம்மளே கூட போய் பேசுவோம் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைடில் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களோட சைட்லேருந்து பேச்சு கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்க வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. இருந்தாலும் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வருமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ரிலேஷன்ஷிப் ஏதாவது விதத்தில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும், ஒரு கம்யூனிகேட் பண்ணியாவது ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் உங்கள் பர்சனோட சைட்லேருந்து இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ரீதியாக அவங்க இது பண்ணி வச்சுருக்குறாங்க. மேபி அவங்களும் ஒரு ஈகோயிஸ்டிக் ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக சில செக்யூர்டு ஜோனில் இருந்தாங்க. அதாவது அவங்க தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேஃப் ஜோனில் இருந்தாலும் கூட ஓகே, அவங்க பேசுகிறாங்களா இல்லை ஏதாச்சும் முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட சைட்லேருந்து நீங்கள் பேசுவீங்களான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட சைட்லேருந்து அவங்க பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க. பட் ரெண்டு பேருமே ஒரு பிகினிங்கை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் சரி, உங்கள் பர்சனும் சரி, ரெண்டு பேருமே ஒரு பிகினிங்கை தான் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. மேபி நீங்கள் பேசலை, இதை ஓகே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் எண்டப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட உங்கள் பர்சனே அதை முடித்து விடாமல் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஓகேவா? அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு டெம்பரரியாக இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸ் அவங்களுக்கு அப்படி தான் இருக்குன்னு, அவங்க இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணி போகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ்லலாம் அவங்க இல்லை. ஓகேவா? அப்படியே செக்யூர்டு ஜோனில் இருந்தாலும் கூட நீங்கள் வருவீங்களா அப்படின்ற மாதிரி உங்களை தினம் ஸ்வைப் பண்ணிகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கனால அவங்களுக்கும் ஏதோ அதாவது உங்களுக்கும் ஏதோ ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்றதையும் உங்கள் பர்சன் உணர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது கலெக்டிவ் ரீடிங். உங்களுக்கான டுடே ரீடிங் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? புதுசாக யாரும் பார்க்குறீங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆகுது அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ப்ரைவேட் ரீடிங் எதுவும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இனி நாளைக்குள்ளே ரீடிங்கில் பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே உங்களோட ஹெல்த் அண்ட் கேரை டேக் கேர் பண்ணிக்கோங்க. See you on the next reading. Bye bye. Okay.